இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புது பொண்டாட்டியோட கோயிலுக்கு வந்திருக்க, தலையில பூவை காணோம். நான் தலையில பூ வைக்கிறது இல்லையே, வேணும்னா கொடுங்க, காதல் வச்சுக்கிறேன். எப்பவுமே விளையாட்டு தான் உனக்கு. உன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்க மாட்டியா? தம்பி, நானே சொல்லணும்னு நினைச்சேன். கிளம்பும் போது பூ வாங்காம வந்துட்டோம். பூ தானே வாங்கி கொடுத்துட்டா போச்சு. என்ன காசு இல்லையா? அது வீட்டுல மறந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீ மறக்கலனா தான் ஆச்சரியம். ஜீவா, நீ வாங்கிக்கோப்பா, அப்புறம் வேணா காசு கொடு. உனக்கு கொடுக்க மாட்டேனா என்ன? கேட்டுட்டியா? காசை சம்பாதிக்கலனாலும் மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கோமா. எத்தனை முழம் வேணும்ப்பா? அது ஒரு 10 முழம் கொடுங்க. என்ன தோரணமா கட்ட போற? அக்கா, ஒரு 2 முழம் கொடுங்க. சரிம்மா. சொல்லக்கா. ஜீவா, மீனாட்சிக்கு வச்சு விடியா? வச்சுட்டா போச்சு. திரும்ப மீனாட்சி, திரும்ப சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, கையில கொடு. மீனாட்சி, மா எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா. ஜீவா, அவ கையில கொடுத்துரு. அது கூட எடுமா, ஒரு நாள் அவளே தள்ள வச்சு விட சொல்லுவா, அப்ப பாத்துக்கிறேன். இந்த மாமா, நீங்க அத்தைக்கு பூ வாங்கி கொடுங்க. கடை இங்கன தானமா இருக்கு, அவளுக்கு என்ன வாங்கிக்க தெரியாதா? என்ன நீங்க வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அட என்னம்மா நீ, 50 ரூபா பூ வாங்கி கொடுத்தா சந்தோஷம் வந்துருமா? 1000 2000க்குன்னு புடவை எடுத்து கொடுத்தாலே குறைதான் சொல்லுவாங்க. அவளுக்கு வேணும்னா அவளே வாங்கிக்கிற வேண்டியதானே. பூ வாங்கி கொடுத்தாதான் புருஷன் ஆயிடுமா? அவளே வாங்கிக்கிடட்டும். மாமா, என்ன சம்பந்தி, அண்ணன் இப்படி பேசிட்டு போறாரு? அவரு கல்யாணம் ஆனதுல இருந்தே ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்ததில்ல. அவரை பொறுத்த வரைக்கும் இது 50 ரூபா பூ. பொண்டாட்டிக்கு இதுல இருக்க சந்தோஷம் என்னன்னு எல்லா ஆம்பளைங்களுக்கும் தெரிஞ்சிடாது. விடுங்க, நானே வாங்கி வச்சுக்கிறேன். அக்கா, 2 முழம் பூ கொடுங்க. சரிப்பா. ஐயோ ஐயோ, அம்மாச்சி அம்மாச்சி, இங்க வாங்க, இங்க வாங்க. என்னடி? ஐயோ இருங்க அம்மாச்சி, அங்க பாத்தீங்களா? அக்கா, இன்னும் 2 முழம் கொடுக்கா. போச்சு போச்சு, மொத்த குடும்பம் இங்க கிளம்பி வந்திருக்கு.